கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிரைவர் பையில எப்படியாவது அக்கா கிட்ட இன்னைக்கு வசமா மாட்டி விட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோ ஆதாரத்தையும் பத்திரத்துல கையெழுத்து போட்ட டூப்ளிகேட் ஜெராக்ஸையும் வச்சிருக்காங்க. இதை ரேவதி கிட்ட காட்டுறாங்க. ரேவதி, நான் சொல்றதை கேளு, இவர் ராஜ சேதுபதியோட பேரன். நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப நான் ஆதாரத்தோட அக்கா கிட்ட நிரூபிக்க போறேன். அக்கா இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. என்ன சித்தி ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க ரேவதி. இதை பாரு வீடியோ அப்படின்னு சொல்லி சந்திரா அவங்க ஃபோனில் இருக்கிற வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்த ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடப்பாவி, இந்த சித்தியை அமுக்கமாக இருந்துக்கிட்டு எப்படி இந்த வீடியோ ஆதாரத்தையெல்லாம் திரட்டுச்சுன்னு தெரியலையே. ஆனால் எப்படியும் ராஜா வந்து அம்மா கிட்ட மாட்டிக்க கூடாது. என்ன செய்யலாம், எப்படியாவது இந்த வீடியோ ஆதாரத்தை அழிக்கணுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்த ரேவதி உடனே சந்திரா இல்லாத நேரம் பார்த்து போய் அவங்க ரூமில் இருக்கிற அந்த பத்திரத்தை வெளியில் எடுத்துக்கிட்டு வந்து அதை தீப்பற்றி கொளுத்திடுறாங்க. இந்த பக்கமாக ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை அழிக்கணுமேனு வந்து பார்க்குறாங்க. அப்போ சந்திரா நல்லா மும்மரமாக ஃபோனை பார்த்து காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பேசிட்டு தரேன், நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்களா? என் படுது பேட்டரி லோ ஆயிடுச்சு, அதனால சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. சித்தி உங்கள் ஃபோனை கொடுங்க, நான் பேசணும் கொடுத்துட்றேங்கிறாங்க ரேவதி. சரி இந்த ரேவதி பேசு அப்படின்னு சந்திரா அவங்க ஃபோனை கொடுக்குறாங்க. அதில் இருக்கிற வீடியோவை பார்த்து சீக்கிரமாக டெலீட் பண்ணிடுறாங்க ரேவதி. அதுக்கப்புறம் ஓஹோ, ஏன் புருஷர் ராஜாவையே நீ மாட்டி விட பார்க்குறியா? இருக்கு சித்தி, உனக்கு பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கியா? ஒரு நாள் உனக்கு இன்னும் வச்சிருக்கேன் ஆப்புன்னு நினச்சிட்டு டவர் கிடைக்கல, நான் மறுபடியும் வாங்கி பேசிக்கிறேன் சித்தி அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க. சந்திராவும் சரி ரவடின்ட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வராங்க. அவங்க கிட்ட அக்கா உன்னோட டிரைவர் மாப்பிள்ளையை பற்றி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன், வீடியோ ஆதாரத்தோடு வச்சிருக்கேங்கிறாங்க. ஏய், நானே டெல்லியிலேருந்து ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன், டென்ஷன் படுத்தாத, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், பேசாமல் போங்கிறாங்க. இல்லைக்கா, நீ இந்த ஆதாரத்தை பார்த்து தான் ஆகணும். நான் டிரைவர் மாப்பிள்ளையை பற்றி இவ்வளவு நாளாக நீ தலை மேலே தூக்கி வச்சுக்க எப்படி பெருமையாக பேசிகிட்டு இருந்த, அவனை பற்றி நான் வீடியோவை பார்த்தேன்னு வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் அவன் ஆணுங்கிற உண்மை தெரிஞ்சதும் நீயே அதிர்ச்சி அடைஞ்சிடுவேங்கிறாங்க. சரி, அப்படி என்ன தான் வீடியோ எடுத்திருக்க, உங்க கொண்டாக பார்க்கலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் சந்திரா அவங்க ஃபோனில் இருக்கிற ஒரு காமெடி வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி இன்னும் சரியான டென்ஷன் ஆகுறாங்க. அடியே, ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னடி ஆச்சு, ஏண்டி என்னை இப்படி டென்ஷன் படுத்துற, இந்த காமெடி வீடியோவை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ பில்டப் புட்டையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. அதை பார்த்த சந்திரா, ஐயோ அக்கா, இதில் தான்க்கா அந்த டிரைவரோட வீடியோ இருந்துச்சுக்கா, இப்போ காணுமே அப்படின்னு மறுபடியும் சந்திரா அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ அக்கா, எப்படி அழிஞ்சதுன்னே தெரிலக்கா. சரி விடு, அண்ணன் தம்பிங்க 3 பேரும் அபிராமி சொத்துக்கு வாரிசுன்னு ஃபோட்டோ போட்டு அவங்க கையெழுத்தும் போட்டிருக்காங்கக்கா. அந்த பத்திரம் கூட என்கிட்ட ஜெராக்ஸ் இருக்குது, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போய் அந்த பத்திரத்தை கொண்டு வர போகிறாங்க. போய் பத்திரத்தை தேடி பார்க்கும்போது அதை காணா. சந்திரா பதட்டப்படுறாங்க. இங்கே தானே வச்சோம், இங்கே போயிருக்கோம் அப்படின்னு அங்கங்கே தேடி பார்த்துட்டு திரும்பவும் சாமுண்டீஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஐயோ அக்கா, மூஞ்சிலேயே காரி துப்புவாளே, இப்போ என்ன செய்யட்டும் அக்கா, அந்த பத்திரத்தையும் காணாக்காங்கிறாங்க. உனக்கு என்னமோ ஆயிப்போச்சு, ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கணுங்கிறாங்க. ஐயோ அக்கா, என்னக்கா இப்படியெல்லாம் சொல்கிறேன், சரி விடு, நான் அந்த ஆதாரத்தையும் அந்த பத்திரத்தில் அந்த டிரைவர் பையன் போட்ட கையெழுத்தையும் நான் ரேவதி கிட்ட காட்டினேன், இப்போ ரேவதியை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரேவதியை கூட்டிகிட்டு வராங்க. ரேவதி, ஐயோ சித்தி, நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, என்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. இது கேட்டதும் சந்திராவுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. ஏ ரேவதி, அம்மா கிட்ட பொய் சொல்லாத, நான் உங்ககிட்ட காட்டுனல்ல, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க சந்திரா. சித்தி, உங்களுக்கு உண்மையிலுமே மூளை குழம்பித்தான் போச்சுன்னு நான் நினைக்கிறேன், உண்மையிலேயே நான் பார்க்கல சித்தி அப்படியே போட்டு தாக்குறாங்க. இதை கேட்ட சந்திரா, அடி பாவி, நான் உங்ககிட்ட ஆதாரத்தை காட்டின போது பார்த்துட்டு நீ அப்படியே நின்று அக்கா முன்னாடி மாற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சந்திரா, இனிமே மாப்பிள்ளைய பற்றி தப்பாக வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்த வேண்டியதான், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த பக்கம் அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்புகிறாங்க ரேவதி. ஏ ரேவதி, கொஞ்சம் இரு, வீடியோவை நான் ஆதாரத்தோட காட்டின போது நீ கூட பார்த்தியே, ராஜா சேதுபதியோட பேரை இவன் தானே நான் சொன்னபோது நீ ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல, இப்போ அம்மா கிட்ட இல்லைன்னு சொல்கிறியான்னு கேட்குறாங்க. சித்தி, ராஜா யாருங்கிறது எனக்கு தெரியும், அவர் பேர் கார்த்திங்கிறதும் எனக்கு தெரியும், அவர் தான் எனக்கு அத்தை பையங்கிறதும் தெரியும், பாட்டி தாத்தாவோட பேருங்கிறது எனக்கு தெரியும், அவர் நல்ல எண்ணத்தோட 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. ஆனால் அவரை போய் நீங்கள் தப்பாக அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறீங்களே, இது என்ன நல்லா இருக்கா சித்தி உங்களுக்கு? அதுவும் தவிர அவர் என் புருஷன், அவரை நீங்கள் அடிக்கடி டிரைவர்னு சொல்கிறத இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் சரியான கோவக்காரி ஆயிடுவேன். என் புருஷனை பற்றி தரகுறவா இனிமேல் பேசாதீங்க, அவரை கண்டுபிடிக்கிற எவிடன்ஸ் இருக்குது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க சித்தி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஜாக்கிரதைன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க ரேவதி. அடி பாவி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சு அடி. ஓஹோ, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, அந்த டிரைவர் பையில காப்பாத்துறதுக்காக நீ கூட திரும்பிட்டியா, இருடி இருக்கு உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. அடுத்த நாள் காலையில் மாப்பிள்ளை வீட்டில இருந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் துர்கா பதட்டப்படுறாங்க. அப்போ ரேவதி வந்து துர்கா கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் துர்கா, உன்னை இப்படியே விட்டுற மாட்டோம், நானும் மாமாவும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன நாள் குறிக்கத்தானே வராங்க, நாள் குறிக்கட்டுமே,
ஆனால் அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது பாரு, உன்னையும் நவீனையும் நாங்கள் சேர்த்து வைக்க போகிறோம் துர்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு ரேவதி துர்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கா கல்யாணமான எனக்கு நிச்சயம் பேசுகிறேன்னு ஒரு மாப்பிள்ளை வந்து என் கழுத்தில் மாலை போட்டால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், இதெல்லாம் நல்லாவா இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க துர்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத துர்கா, நாங்கள் இருக்கோம்ல பார்த்துக்குறோம் விடுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க, விருந்தெல்லாம் தடபடலாக இருக்கணுங்கிறாங்க. சரிங்க அஸ்திருவோங்கிறாங்க. இப்போ சந்திரா ஒரு ஐடியா பண்ணுறாங்க, நான்வெஜ்ஜாக செஞ்சு அஸ்தனுக்கா மாப்பிள்ளை வீட்டாருக்கு நான்வெஜ் விருந்து வச்சிடலாங்கிறாங்க சந்திரா. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி இதுவும் நல்லா தானே இருக்குது, சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டிரைவர் மாப்பிள்ளை, இந்த நான்வெஜ்ஜே உனக்காகத்தான், உங்கள் அம்மா இறந்து இன்னும் 10 நாள் கூட ஆகலையில, 18 நாளைக்கு நீ கறி விருந்து சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த விருந்தில் உன்னை எப்படி சாப்பிட வச்சு உன்னோட விரதத்தை முடிக்க வைக்கிறேன் பாரு. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீ சாப்பிடலைன்னா அக்கா கிட்ட சந்தேகத்தை கிளப்பி விட போகிறேன் பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. ஜோசியர் வராங்க, நாளை குறிக்கிறாங்க. நாள் குறித்து முடிச்சதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லார்ட்டையும் சாப்பிட சொல்லி விருந்துக்கு கூப்பிடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிடலான்ட்டு மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சந்திரா தந்திரத்தோட, அக்கா என்னக்கா உன் டிரைவர் மாப்பிள்ளை நின்றுட்டே இருக்காரு, நம்மளோட உட்காந்து சாப்பிட சொல்லுங்கிறாங்க சந்திரா. ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி அவங்க அம்மா இருந்ததுனால சைவம் தான் சாப்பிடுவாரு, அசைவம் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே சித்தி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. பாவம் கார்த்தி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சு நிற்கிறாரு. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில அவர் என்னதான் பண்ணுவாரு, சித்தி ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கோ, இதுக்கு சரியான ஆப்பு வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி. சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. கார்த்தி சொல்றாங்க, இல்லை நான் இப்போதான் வெளியில சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. இது கேட்ட சந்திரா, இல்லக்கா என்னதான் வெளியில சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் விசேஷம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் வெளியில சாப்பிடுவாரா, முதல்ல கொஞ்சமாச்சு சாப்பிட சொல்லுக்காங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள வாங்க, இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுருக்காங்கல்ல, கொஞ்சமாச்சு நீங்கள் லைட்டாக சாப்பிடலாம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் வற்புறுத்தலாம் கூப்பிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரேவதி சொல்கிறாங்க, அம்மா ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் ராஜாவுக்கு பரிமாறிக்கிறேங்கிறாங்க ரேவதி. ஓஹோ, சகலுக்கு நீங்கள் தனியாக பரிமாறீங்களோ ஸ்பெஷலாக பரிமாறுறீங்களோ அப்படின்னு மயில் வாகனம் காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மாமா, அவர் வெளியில் போயிட்டு வந்த அலைச்சல், அதனால இப்போ வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. ரோஹிணிய சுவாதி இவங்க எல்லாருமே ரேவதிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம்மா, மாமாவும் அக்காவும் ஏதோ பேசிக்கிட்டு சாப்பிடுவாங்களா இருக்கும், நீங்கள் ஏன் வற்புறுத்தி நம்மளோட ஒன்றா உட்கார சொல்கிறீங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் இவங்களும் ஆமாம்மா, மாப்பிள்ளையும் பொண்ணு தனியாக உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க, நீ ஏன் சாமுண்டீஸ்வரி இவ்வளோ வற்புறுத்துற, விட்டுரு அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும், சரிங்க அவங்க விருப்பப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்ட சந்திரா, அக்கா உனக்கு ஒன்றும் தெரியல, நம்மளோடவே உட்காந்து சாப்பிட வேண்டியதானுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வருது. இதை பார் சந்திரா, டிரைவர்னு சொல்கிறத முதல்ல நிறுத்திக்கோ, ரெண்டாவது பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லும்போது நீ புரிஞ்சுக்கோ, அடக்க ஒடுக்க இல்லாமல் அது ஏன் இது ஏன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்காத அப்படின்னு சாமுண்டீஸ்வரி எல்லார் முன்னாடியும் சந்திரா முக்க உடச்சி விட்டுறாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னு அக்காவுக்கு புரியவே மாட்டேங்குதே, இவன் அவங்க அம்மா செத்த காரணத்தினால நான்வெஜ் சாப்பிட மாட்டான்னு தெரியும், அவன் சொல்லுவான்னு பார்த்தா அக்காவே முன்னாடி முந்திக்கிட்டு அவங்க தனியாக சாப்பிட்டுன்னு வேற சப்போர்ட் பண்ணுறா, இது எப்படி நம்ம நிரூபிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க சந்திரா. சரி இதுக்கும் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்ட சந்திரா எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ரேவதி கார்த்தியை தனியாக கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜாங்கிறாங்க. என்ன ரேவதி அப்படின்னு கார்த்தி போகவும் கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை பாரு, எங்கள் சித்தி உன்னை வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க, என்கிட்ட காட்டின மாதிரி எங்கள் அம்மா கிட்ட காட்டுறதா இருந்தாங்க, நான் தான் அந்த வீடியோ ஆதாரத்தை அழிச்சிட்டேங்கிறாங்க. ஆமாம் உனக்கு என்னை பற்றி தெரியுமா, நீ எதுக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை அழிச்சேன்னு கேட்குறாங்க கார்த்தி. பாட்டி உன்னை பற்றி எல்லாம் சொன்னாங்க, நீ தான் எனக்கு அத்தை பையன்னு சொன்னாங்க, அத்தை இறந்தது என் மனசு இன்னால ஏற்றுக்கவே முடியல, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க ரேவதி.